அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய கோமதி அம்மையார் இங்கே வந்திருக்காங்க. அவங்க குரூப் 2ல் குரூப் 2A எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க. காலம் ஒரு சிலரை மட்டும் எப்படியாவது ஏதாவது ஒரு தருணத்திலே வஞ்சித்து போவது உண்டு. காலம் தன்னை வஞ்சித்தாலும் தான் எப்போதும் தன்னை வஞ்சித்து கொள்ளக்கூடாது, தான் சாதனையாளனாக மட்டுமே மிளிர வேண்டும் என்ற நன்னம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்து வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் பல சோதனைகளை நமக்கு கொடுத்திருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஒரு சாதனை பெண்மணியாக கோமதி உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. அது குரூப் 2A எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெவன்யூ வருவாய்த்துறை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே குரூப் 4 பாஸ் பண்ணாங்க. அடுத்தடுத்து சர்வீஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. இப்போது வருவாய்த்துறை அவங்க ஆசைப்பட்ட மாதிரி போய் செட்டில் ஆகிருப்பாங்க நம்புகிறேன். ஸோ அவரோடு சேர்ந்து அவருடைய அம்மையாரும் இங்கே வந்திருக்காங்க. கோமதி அம்மையாருக்கு அவருடைய தாயார் கையால் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து பிறகு ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கலாம் என நினைக்கின்றேன். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் திருவடிக்கும் நம்ம வரதராஜர் திருவடிக்கும் தேவபெருமாளுடைய திருவடிக்கும் என் மனமார்ந்த நன்றியை கோடி முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. இறைவனின் திருவடிக்கு நன்றி சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் படாத கஷ்டம்லாம் பட்டுட்டேன். அப்போ கூட வரதராஜர் என்னை ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. இறைவனுக்கு மிக மிக நன்றி. இறைவனுக்கு அடுத்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏடிசிக்கும் ஏடிசியின் ஆசிரியர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அந்த உங்களை மாதிரி கீழே வந்து உட்காந்துட்டு கிளாஸ் கவனிக்கும் போதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்கும். அந்த வழியில் கூட இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அந்த வார்த்தை அந்த ஊக்க உரை அதுதான் மீண்டும் செயல்பட வச்சது என்ன. இப்போ குரூப் 2Aல செலக்ட் ஆகி ரெவன்யூவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு ஏடிசியும் ஏடிசியோட ஆசிரியர்களும் தான் காரணம். ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயா பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்பேன் நான். இருந்தாலும் ஐயா கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஐயா வந்து ஏகாம்பரநாதன் மேலே வச்சுருக்க அந்த பக்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலையில் 3 மணிக்கு எங்களுக்கெலாம் ஆன்லைன் கிளாஸ் வைப்பார், லைவாக வருவார். அப்போ வந்து என் அப்பன் ஏகாம்பரநாதன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான்னா அப்படியே ஏகாம்பரநாதரே கருவறையில் இருக்கிற ஏகாம்பரநாதரே நம்ம மனக்கண்ணில் வந்து காட்சி தருவார். அப்படியே ஷாக்காக என்னடா இது ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போகக்கூட மாட்டோமே, அவரே வந்து காட்சி தராரு அப்படின்ட்டு. ஐயா ஏகாம்பரநாதன் மேலே வச்சிருக்க பக்தியும் ஏகாம்பரநாதர் ஐயா மேலே வச்சிருக்க பாசமும் அந்த கனெக்டிவிட்டி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா இலக்கியம் இலக்கணம் அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துடுவார். இலக்கியம் எடுக்கும்போது இப்போ சிலப்பதிகாரம் எடுக்கிறாரு அப்படின்னா நம்மளை கண்ணகி கூடயே ட்ராவல் பண்ண வைப்பார். மணிமேகலை எடுக்கிறாரு அப்படின்னா மணிமேகலை கூடயே கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ சங்க இலக்கியம் எடுக்கிறாரு அப்படின்னா சங்க காலத்துக்கே சத்தத்தையே பெயர்த்தெடுத்து அங்கே எடுத்துன்னு போய் கிளாஸ் நடத்துவார். நம்ம இங்கே இருக்கிறோமா அங்கே இருக்கிறோமானே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புனையா ஓவியம் புனர்பெயர்ந்தென்ன அப்படின்ட்டு ஒரு கான்ட்ரவர்சியான வரும், பக்கத்துலேயே நெடுந்தொகை அப்படியும் வரும். அது கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம குழம்புவோம். ஆனால் ஐயா வந்து மணிமேகலை எடுக்கும்போது என்ன சொல்லுவார், சீத்தலை சாத்தனார் வந்து பௌத்த மத துறவி, அவர் வந்து ரொம்ப வர்ணிக்கக்கூடாது, ஆனால் மணிமேகலையோட அழகை வர்ணிக்காமலும் இருக்கக்கூடாது. மணிமேகலை நடந்து வர அழகை பார்த்து புனையா ஓவியம் புனர்பெயர்ந்தென்ன அப்படின்ட்டு மணிமேகலை எடுக்கும் போதே இந்த வரியை சொல்லிடுவார். அதனால் நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலும் நம்மளுக்கு கன்ஃபியூஷனே வராது. நம்ம கரெக்டாக கவனிச்சோன்னா நம்ம ஐயா அன்னைக்கு இதை சொன்னாரே நெடுந்தொகைக்கு கை போவாது. நடந்து வந்தவள் மணிமேகலை கூறியவர் சீத்தலை சாத்தனார் நூல் வந்து மணிமேகலை மொத்தமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக வர கொஸ்டின் அந்த செய்யுளடி எல்லாமே ஐயா தெளிவாக எடுத்து கொடுத்துடுவார். அது மட்டும் இல்லை, மற்ற கோச்சிங் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலபஸ் மாற்றுறாங்க இல்லை புக்கை மாற்றுறாங்க அப்படின்னா எல்லாம் யூடியூப்ல உட்காந்து அழுதுன்னு கிடப்பாங்க. அதில் ஒரு 100 கமெண்ட்ஸ் 200 கமெண்ட்ஸ் அழுதுன்னு இருப்பாங்க. ஆனால் ஐயா ஒருபோதும் அந்த தவறை இது வரைக்கும் செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. அவன் டிஎன்பிசி மாத்துறானா சரி
உடனே ஸ்டூடெண்ட் மாத்தத்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் உடனே தன்னையும் தன் மனதையும் தன்னுடைய மாணாக்கரின் மனதையும் மாற்றி இவன் மாத்திட்டான். இவன் என்ன கேட்கறானோ அதுக்கு தான் நம்ம ஆளு. அவன் வைக்கிற கொஸ்டினுக்கு பாஸ் பண்ணா அதுதான் நம்ம ஆளு, அதில் தான் பாஸ் பண்ணணும்னு உடனே தகவமைச்சிடுவாரு. உடனே சிலபஸ் மாத்துவாரு, கிளாஸை மாத்துவாரு. உடனே மாணவரின் மனநிலையும் அற வைக்காம துணிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி செயல்படுங்க அப்படின்னு செயல்படுவாரு. ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சசி சார் பற்றி சொல்லணும். சசி சார் வந்து இந்த போட்டித் தேர்வு இன்ஸ்டியூட் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பனம். ஏடிசி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்கிறோம். அது மிக முக்கிய ஒரு பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசி சார் தான். ஏன்னா நான் என் ஆஃபீஸ் ரூம் போனாலும் சரி, நான் அடிக்கடி போகும்போது எப்பவுமே சசி சார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்கும், அது காற்றே இருக்காது, நம்மளே உட்கார மாட்டோம். அங்கே உட்காந்து கொஸ்டின் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிக்கின்னு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் திருத்திட்டு எப்பவுமே பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் சசி சார். நான் வந்து எல்லாருக்குமே சொல்லுவேன், எந்த கிளாஸ் வேணாலும் மிஸ் பண்ணுங்க, ஆனால் சசி சாரோட ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம உள்ளாந்து ஒரு ஆசையை தூண்டி விட்டுருவார். நான் கூட ஃபினான்சியலாக கஷ்டப்படும் போதெல்லாம் எதனா கடைக்கு வேலைக்கு போகலாமா, ஒரு 10,000 15,000 கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் அப்படி யோசிக்கும் போதெல்லாம் சசி சாரோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து என் மனக்கண்ணில் வந்து நிற்கும். எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை டிஏ இன்க்ரிமெண்ட்டு, எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ நாள் லீவு, அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நம்ம ஒரு 15,000 10,000க்கு போயிட்டு நம்ம மாட்டிக்க வேணாம், நம்ம எப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் சசி சார் சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு சசி சார். நான் இப்போ ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன், ஒரு அரசு ஊழியராக ஆக்குறேன்னா அது உள்ளார்ந்து ஒரு ஆசையை தூண்டி விட்டது சசி சார் தான். சசி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எக்கனாமிக்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக வரவே வராது, ஏணி வச்சா கூட எட்டாது. அது சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சசி சார் அழகாக எடுப்பார். பணவீக்கம் பணம் வாட்டம்லாம் அந்த கைப்பையில் காசு எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டு வண்டியில் வாங்கிட்டு வர மாதிரி அந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள் அது மறக்காத மாதிரி. ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு வியர்டான சப்ஜெக்ட்டு, அது குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி சசி சார் அழகாக எடுத்து கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி சசி சார் வந்து மேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் எடுக்கும்போது 25 out of 25 தான் நான் போடுவேன். எது எடுத்தாலுமே ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு அடிமட்ட ஸ்டூடெண்ட் வரைக்கும் புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோடு அழகாக எடுப்பார். சசி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாம்பவானா இருக்கிற காமராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காமராஜ் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரோட திறமையை சொல்லணுமா குணத்தை சொல்லணுமானே தெரியாது. ஏன்னா எந்த ஒரு மனிதன் வந்து ஒரு விஷ் பண்ணால் கூட கிளாஸே எடுத்துகிட்டு இருந்தால் கூட கிளாஸை ஒரு நிமிஷம் கட் பண்ணிவிட்டு விஷ் பண்ணுறவங்களுக்கு திருப்பி விஷ் பண்ணுவார். ஒரு நாளும் ஒரு கடும் சொல்ல வந்து காமராஜ் சார் சொல்லி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாளும் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஒரு கடும் சொல்ல மாட்டார். ஃபீஸ் கட்டலாம் கூட கரண்ட்டு பில்லு சத்திர வாடகை அதெல்லாம் பார்த்தா எங்கேயோ போதுமா, கட்டிடலாம்லம்மா கட்டிடுங்கம்மா தான் பாசமாக தான் சொல்லுவார். அதே மாதிரி படிச்சிடலாம்லம்மா படிச்சிடுங்கம்மா அப்படின்னு பாசமாக தான் சொல்லுவார். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் காமராஜ் சார் நோட்ஸு, சாரோட கிளாஸு, அவரோட புக்கு அது மட்டுமே போதும். அதுவே அதிகமாக தான் அவர் தராரு. ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு பாலிட்டி எழுதின அம்பேத்கர் கூட இத்தனை மாணாக்கருக்கு இவ்வளோ அழகாக கிளாஸ் சொல்லியிருப்பாங்களான்றது சந்தேகம்தான். ஆனால் காமராஜ் சார் தான் அவ்வளோ அழகாக அந்த தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும். காமராஜ் சாரோட ஐயா வந்து தமிழே எடுத்தா கூட, ஆனால் காமராஜ் சாரோட தமிழ் உச்சரிப்பு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட தமிழ் ரொம்ப இனிமையான தமிழ், கேட்டுட்டே இருக்கலாம். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு வந்து ஞானம் அதிகமாச்சுன்னா செருக்கும் அதிகமாகும். ஆனால் நம்ம காமராஜ் சாருக்கு தான் எவ்வளோ ஞானம் அதிகமாகுதோ அவ்வளோ பணிவும் அதிகமாகும். இவ்வளோ பெரிய மனுஷனா வந்து இந்த காலத்தில் இவ்வளோ பணிவோடு இருக்காருன்னு பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். காமராஜ் சாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு பெருமையாக இருக்குது. காமராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லணும்னா தியாகு சார் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். தியாகு சார் கிளாஸில் என்ன அப்படின்னா பார்த்தல் கேட்டல் சொல்லுதல் இந்த மூணுத்தையும் ஒரே கோட்டில் நிலைநிறுத்தி எடுத்துன்னு வர ஒரு சார் அற்புதமாக எடுப்பார் ஹிஸ்ட்ரியை. இப்போ எப்படின்னா இப்போ வேலு நாச்சியார் பற்றி எடுக்கிறாரு அப்படின்னா நாம் வரோம், வேலு நாச்சியார் தான் இப்போ டாப்பிக்கு எடுத்துகிட்டு போகலான்னு போவே மாட்டார். அன்னைக்கு காலையில் கோரி கொக்கரக்கோன்னு அந்த மாதிரி திருப்பி ஆரம்பிச்சிடுவார். புலிதேவருக்கே எனக்கே தோணும், ஆவி எத்து போதே இப்படி கத்தின்னு கிடக்குறாரு, எதுக்கு இப்படி கத்துறாரு
வந்தான்னா வேலுநாச்சியார் எடுத்துட்டு போலாமே, இது புலிதேவரை இப்ப எதுக்கு வம்புக்கு எடுக்கிறாருன்னு தோணும். சொல்லிக்கிட்டே இருப்பாரு, கத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த மூணுத்தையும் ஒரே நேர்கோட்டில் நம்ம வந்து தியாகசார் கிளாஸை பொறுத்த வரைக்கும் தியாகசார் கிளாஸை கவனிச்சோம் அப்படின்னா, அன்னைக்கு போயிட்டு அந்த சப்ஜெக்டை அப்படியே படிச்சுட்டோம்னா ரிவிஷனே பண்ண வேணாம், சாரே அதை நம்மளுக்கு ரிவிஷனும் பண்ணி கொடுத்துடுவாரு. சாரோட இங்கே காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அது ஏடிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கொடுத்து வச்சவங்க தான். ஆசிரியர் பணிக்கே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த ஒரு நபர். சார் கிளாஸை கவனிச்சாலே ஹிஸ்ட்ரியில் நிறைய நம்ம படிக்கணும்னு கூட இல்லை, கவனிச்சா கூட போதும் நிறைய கொஸ்டின் போடலாம். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நபர். கெமிஸ்ட்ரி சாருக்கும் சொல்லணும், கெமிஸ்ட்ரி சார் மாதிரி ஒரு டேலண்டாக ஒரு கெமிஸ்ட்ரிக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா போன வாட்டி மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் எழுதும் போது போர்டில் ஒரு 10 கொஸ்டின் எழுதினாரு. இதுதான் மெயின்ஸில் யூபிஎஸ்சியில் கூட இந்த 10 கொஸ்டினை தாண்டி கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணால் அந்த 10 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் வந்துருந்தது. ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளோ திறமையான ஒரு நபர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏடிசி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை ஏடிசி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப அற்புதமாக அருமையாக செஞ்சுட்டு இருக்கு. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2021 கோவிட் செகண்ட் வேவ் வந்தது. அதில் நிறைய குடும்பம் அந்த கோவிட் சூறாவளியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதில் என் குடும்பமும் ஒன்று. 2021 கோவிட்டில் என் கணவர் இறந்துட்டாரு. குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை 2 வயசு தேவாக்கு. அதுலேருந்து ரொம்ப இந்த சமுதாயம் ரொம்ப ஒதுக்கி வச்சுது. கணவனை இறந்தவளுக்கு காட்டியது இல்லைன்னு கோப்பெருந்தேவி மகாராணியே இறந்துட்டா. நான்லாம் சாதாரண ஒரு மனுஷி. எதிர்நீச்சல் போட்டது ரொம்ப 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 பெரிய விஷயம். அங்கெல்லாம் உட்காரும் வலியோடு தான் உட்காருவேன். காமராஜ் சார் வந்து பொதுவாக தான் பேசுவார். அவர் ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட ஆக்கப்பூர்வமான சொற்கள் தான் சொல்லுவார். அது வந்து பர்சனலாக எனக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். உடஞ்சி போன என்னெல்லாம் இந்த சான்றோர்கள் தான் திருப்பியும் உடஞ்சி போன மனசை ஒட்ட வச்சு ஓட வச்சு இப்போ வேலை வாங்கவும் வச்சுருக்காங்க. ஏடிசிக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் புகழ்ந்து போகும்போதெல்லாம் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு நானே அந்த கதையை நடிச்சு பார்த்துப்பேன், சொல்லி பார்த்துப்பேன். அந்த கதையை மட்டும் சொல்லிட்டு என் உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது மகாபாரதத்தில் 15வது நாள் போர். இதில் நிறைய சின்ன சின்ன அரங்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். 15வது நாள் போரில் என்ன பாண்டவர் 5 பேருக்கும் டார்கெட் அப்படின்னா, துரோணாச்சாரியால கொலை பண்ணோம். துரோணாச்சாரியார் யாரு அப்படின்னா சாதாரண மனுஷர் கிடையாது, பரசுராமரோட நேரடி சிஷ்யர். அதுவும் பாண்டவர்கள் 5 பேருக்கும் கௌரவர்கள் 100 பேருக்கும் சின்ன வயசுல இருந்து வித்தையை சொல்லி கொடுத்தவரே துரோணாச்சாரியார் தான். அவரை வந்து அவர் கையில ஆயுதம் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் அவரை ஜெயிக்க முடியாது. அதனால கிருஷ்ணர் ஒன்று செய்வார். அவர் கையில இருக்கிற ஆயுதத்தை அவரே கீழே போட்டாதான் அவரை நம்ம கொல்ல முடியும் அப்படின்ட்டு. அவருக்கு என்ன வீக்னஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. அவருக்கு என்ன வீக்னஸ்னா, மனுஷன் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பார், ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என்ன அப்படின்னா புத்திர பாசம் அப்படின்ட்டு. புத்திர பாசத்தில் ரொம்ப வீக்கு. அவரோட புத்திரர் யாருன்னா அஸ்வத்தாமன் ஒரு அசடு. அதான் அவரோட புத்திரன். அதனால என்ன சொல்லுவார் கிருஷ்ணர் தர்மர்கிட்ட போயிட்டு, தர்மா நீ ஒரே ஒரு பொய் சொல்லு, எவ்வளோ அவமானப்பட்டுட்ட, நாட்டை இறந்துட்ட, திரௌபதி அவமானம் எல்லாத்தையும் சரி கட்டிடுறேன், இந்த போரே ஜெயிச்சு தரேன், அஸ்வத்தாமன் இறந்துட்டான்ட்டு துரோணாச்சாரியார் கிட்ட ஒரு பொய் சொன்னீங்கன்னா இந்த துரோணாச்சாரியாரை கொன்னுடலாம், இந்த போரையே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னுவாரு. எப்படி இறைவனே கிருஷ்ணனே வந்து ஒரு மனிதன் கிட்ட ஒரு பொய் சொல்லுன்னு கேட்கிறாரு. அதுக்கு தர்மர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் ஒரு போதும் பொய் சொல்ல மாட்டேன் கிருஷ்ணா, இந்த போரில் நான் தோத்தாலும் தோப்பேனே தவிர ஒரு நாளும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி இவர் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்ட்டு தர்மரையும் பீமனையும் போர்க்காலத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க ஒரு யானை இருக்கும். போர்க்காலத்துல பெயர் சூட்டும் விழா நடக்கும். அந்த யானைக்கு அஸ்வத்தாமன் அப்படின்ட்டு துரோணாச்சாரியாரோட பையன் பேரு அஸ்வத்தாமன் பெயரை சூட்டி, இப்ப இந்த யானையை அடிச்சு கொள்ளுடா அப்படின்னு சொல்லிடுவாரு பீமன் கிட்ட. பீமன் அந்த அஸ்வத்தாமன் என்ற யானையை அடிச்சு கொன்னுடுவான். இப்ப என்ன பாத்தீங்க தர்மரே அப்படி கேட்பாரு. அஸ்வத்தாமன் என்ற யானையை பீமன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. சரி இது உண்மைதானே? ஆமா கிருஷ்ணா இது உண்மைதான், இதை வந்து துரோணாச்சாரியார் கிட்ட சொல்லுங்க அப்படின்வாங்க. சரின்ட்டு கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, துரோணாச்சாரியாரே உங்க பையன் அஸ்வத்தாமனை பீமன் கொன்னுட்டான் அப்படின்ட்டு. துரோணாச்சாரியார் நம்ப மாட்டாரு, சுத்தி சுத்தி பார்ப்பாரு தர்மர். ஏன்னா தர்மர் பத்தி வளர்த்தது வித்தியை சொல்லி கொடுத்தது எல்லாமே துரோணாச்சாரியார் தான். தர்மர் ஒரு போதும் பொய் சொல்ல மாட்டாருன்னு துரோணாச்சாரியாருக்கு நல்லா தெரியும். தர்மரை பார்த்து கேட்பாரு, தர்மா நீ ஒரு போதும் பொய் சொல்ல மாட்ட, நீ சொல்லு அஸ்வத்தாமனை பீமன் கொன்னுட்டானா அப்படின்னு கேட்பாரு.
ஆமா துரோணாச்சாரியாரே, அஸ்வத்தாமன் என்ற யானையை பீமன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானைன்ற சவுண்டு வரும்போது மட்டும் கிருஷ்ணர் சங்கீதத்தை ஊதிடுவாரு. துரோணாச்சாரியார் காதுல அஸ்வத்தாமனை பீமன் அஸ்வத்தாமனை கொன்னுட்டான் அது மட்டும் தான் காதுல கேட்கும். உடனே மனம் உடைந்து போயிடுவாரு. அவர் ஆயுதத்தெல்லாம், நான் என் பையனுக்காக தான் இவ்வளவு சண்டை போடுறேன், எனக்கு எதுவும் வேணான்னு ஆயுதத்தை கீழே போட்டுருவாரு. துரோணாச்சாரியாரே கொலை பண்றதுக்குன்னே பிறப்பின் நோக்கமா ஒருத்தன் பிறந்திருப்பான். அது யாருன்னா துருபதனோட பையன், யாகத்துல பிறப்பான். திஷ்டத்யுமன் அவன் பேரு. அதுக்கப்புறமா தான் திரௌபதி யாகத்துல பிறப்பா. திஷ்டத்யுமன் என்ன பண்ணுவான், துரோணாச்சாரியார் வாழை கீரை போட்ட உடனே அவர் தலையை வெட்டி கொன்னுடுவான். இது நம்ம நாட்டுல வந்து பாரத தேசத்துல உயர்ந்த கோச்சோட அவார்டு யாரோட பேர்னா துரோணாச்சாரியார் பேர்ல தான் தராங்க. அது ஏன் அப்படின்னா இந்த இடம் தான் அதுக்கு சான்று. ஏன்னா துரோணாச்சாரியாருக்கே ஒரு குரு இருக்காரு பரசுராமன் அவார்டு ஏன் தரல? ஏன்னா திஷ்டத்யுமனோட பிறப்பின் நோக்கமே அவன் யாகத்துல பிறந்ததே தன்னை கொல்வதுதான் என்று தெரிந்தும் துரோணாச்சாரியார் அனைத்து வித்தைகளும் சொல்லி தருவாங்க திஷ்டத்யுமனுக்கு. அந்த உயர்ந்த பண்புக்காக தான் நம்ம பாரத தேசத்துல உயர்ந்த கோச்சுக்கான அவார்டு வந்து துரோணாச்சாரியார் பேர்ல கொடுக்குறாங்க. துரோணாச்சாரியார் இறந்துடுவாரு. இது வந்து அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க அஸ்வத்தாமன் கிட்ட போய் சொல்லுவாங்க, அஸ்வத்தாமா உங்க அப்பாவை கொன்னுட்டாங்கடா பாண்டவர்கள் அப்படின்ட்டு. அவனுக்கு ஷாக் ஆயிடும், என்னது எங்க அப்பாவை கொன்னுட்டாங்களா அப்படின்ட்டு. ஆமாண்டா, அதுவும் நீ செத்துட்டேன்னு போய் சொல்லி கொன்னுட்டாங்கடா அப்படின்னுட்டுவாங்க. அட பாவீங்களா, நான் செத்துட்டேன்னு சொல்லியாடா எங்க அப்பாவை சாவச்சுங்க அப்படின்ட்டு அவனுக்கு சம கோவம் வந்துடும். அவன்கிட்ட துரோணாச்சாரியார் அவனுக்கு வந்து அந்த தகுதியே இருக்காது. நிறைய திவ்ய அஸ்திரம் குத்துருப்பாரு, தகுதியே இல்லைன்னா கூட. அதுல மிக 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 முக்கியமான ஒரு ஆயுதம் நாராயணனுடைய நாராயணி பானம் இருக்கும் அவன்கிட்ட. அவங்க அப்பா குத்துருப்பாரு. நாராயணி பானத்தோட சிறப்பு என்னன்னா, நாராயணி பானத்தோட எதிர்க்கிற ஒரு ஆயுதமே ஈரேறு லோகத்துல கிடையாது. அவன் எங்க இருந்து அந்த அம்பை எதிரி பேரை சொல்லி விட்டானா அதுவே ஜிபிஎஸ் போட்டுன்னு அந்த எதிரியை சாவச்சிட்டு வந்துடும். அதுதான் அந்த நாராயணி பானத்தோட சிறப்பு. அவன் அங்கிருந்தே பானத்தை எடுப்பான், பாண்டவர் 5 பேரையும் சொல்லி விடுவான். அப்புறமா இந்த சைடு வந்து கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தேர் ஓட்டிட்டு சண்டை நடந்துட்டு இருக்கும். 5 பானம் எதிர்க்க வரும். கிருஷ்ணர் பாப்பாரு. அதாவது மனிதர்கள் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எல்லாருக்குமே. ஆனா இறைவனே தர்ம சங்கடமான சூழ்நிலைனா அது இந்த 15வது நாள் போடுதான். என்னன்னா எதிர்க்க வரத்து நாராயணி பானம், எதிரியா உட்காந்துன்னு இருக்கிறது நாராயணன். சப்போஸ் நினைச்சு பாருங்க, நாராயணி பானம் 5 பாண்டவர்களையும் கொண்டுச்சு வச்சுக்கோங்க. பாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே சகாதேவனருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு கிருஷ்ணர், நான் வந்து இந்த பாரத போர்ல 5 பாண்டவரையும் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு. ஒருவேளை செத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அத்திவரதர் எடுத்தாங்களே காஞ்சிபுரத்துல, அதுக்கு செவ்வாய் கிரகத்துல இருந்து தான் ஆள் வரல. பூலோகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து சேவிச்சுட்டாங்க அத்திவரதரை. கருட செல்விக்கு அவ்வளவு கூட்டம் வருமா? தேருக்கு அவ்வளவு கூட்டம் வருமா? ஆமா, சத்தியம் பண்ணா பாரதத்துல கையில அச்சு சத்தியம் பண்ணா பாண்டவர்களே காப்பாத்தல, நம்மளையா காப்பாத்த போறோம்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க. இதுவே சப்போஸ் நாராயணி பானம் தோத்துட்டு போகுது அப்படின்னா என்ன நடக்கும்? அசுரர்லாம் குளிர் விட்டுரும். நாராயணனுடைய நாராயணி பானமே தோத்துட்டு போதே, இலக்கு அடையலையே அப்படின்ட்டு. அதுவும் தவறு, அதுவும் அப்படியும் நடக்கக்கூடாது. சரி, கிருஷ்ணர் யோசிப்பாரு. பாண்டவர்கள் 5 பேருக்கும் ஒரு கமெண்ட் கொடுப்பாரு, 5 பேரும் வச்சுன்னு இருக்க ஆயுதத்தை கீழே போடுங்க, கையெத்து நாராயணி பானத்தை கும்பிடுங்க. நிராயுத பாணியா தன்னை கையெத்து கும்பிடுறவங்கள ஒருபோதும் நாராயணி பானம் தாக்காது. நாராயணி பானத்துக்கு எதிர்பானமே கிடையாது. உலகத்துல எவனாலும் நாராயணி பானத்தை எதிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. சரின்ட்டு எல்லாரும் ஆயுதத்தை கீழே போட்டுருவாங்க, நாராயணி பானத்தை கையெத்து கும்பிடுவாங்க. அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ள ஒரு பானம் எதிர்க்க வரும். எவன்டா இது அப்படின்னு கிருஷ்ணர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. பார்த்தா பீமன் தன் கதையை எடுத்துன்னு போயிட்டு இருப்பான் நாராயணி பானத்தை எதிர்த்து. அர்ஜுனனோட தேர்ல இருந்து எகிரி குச்சி திபுன்னு ஓடுவாரு பீமன் கிட்ட. டேய், நான் என்னடா சொன்னேன், ஏன்டா எதிர்த்து போற? நாராயணி பானத்துக்கு எதிர் ஆயுதமே இல்லடா உலகத்துல அப்படின்னுவாரு. கிருஷ்ணா, எதிரி போட்ட பானத்தை கையெத்து கும்பிட்டு வாழ்ந்ததான் இந்த பீமனுக்கு ஒரு இருக்கு தேவையில்ல. நான் இந்த கதையை வச்சு அடிக்கிறேன், ஒன்னு அந்த நாராயணி பானம் சாவட்டும், இல்ல அந்த பீமன் சாவணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு என்னடா சத்தியம் பண்ணது நான் தானடா அப்படின்ட்டு. சரிடா, நீ கையெத்து கும்பிட வேணாம், கையெத்து கும்பிடுறது தானே உனக்கு பிரச்சனை, கதையை மட்டும் கீரை வை அப்படின்னுவாரு. கதையை மட்டும் கீரை வைப்பான். குடுகுடுன்னு பீமனோட முதுகு பின்னாடி வந்து நின்று இவரு கையை விட்டு கையெத்து கும்பிடுவாரு. நாராயணி பானம் பார்க்கும், சரி விட்டுடலாம், பீமன் தான் கையெத்து கும்பிடுறாரு. திரும்பும் அப்ப ஒரு குரல் வரும். பீமன் சொல்லுவான், நாராயணி பானமே நில்லு. கிருஷ்ணன், ஏன்டா நிக்க சொல்ற, ஏன்டா இவன் உயிரை எடுக்கிற, சத்தியம் பண்ணிட்டேன்டா அப்படின்னுவாரு. நில்லு அப்படின்வான். நான் உன்னை கும்பிடல, கிருஷ்ணன் தான் உன்னை கும்பிட்டான், என் கதையை வச்சு அடிக்கிற, நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்வான்.
அதாவது ஒரு மனிதன் சரித்திரத்தையே மாத்தின தருணம் இது. சரித்திரத்தையே மாத்துறான். நாராயணி பானம் சொல்லும் திரும்பி, பீமா உன்னுடைய துணிச்சலுக்கும் உன்னுடைய வீரத்துக்கும் நான் தலை வணங்கி திரும்பி போகிறேன் அப்படி சொல்லுவான். கூர்ம புராணம், மச்ச புராணம், ராமாயணம் எது எடுத்தாலும் நாராயணி பானம் ஒரு மனிதனை பார்த்து தலை வணங்கி போனதா சரித்திரமே இல்லை. இந்த இடத்துல சரித்திரத்தையே மாத்துவான் பீமசேனன். அதே துணிச்சல் தான் நம்மளுக்கும் வேணும். நம்ம கண்ணு முன்னாடியும் நடக்கவே நடக்காது அப்படின்ற நாராயணி பானம் மாதிரி பல பிரச்சனை இருக்கும். நம்ம பீமன் மாதிரி துணிச்சலோட நம்ம உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். துணிச்சலும் வேணும், ஹார்ட் ஒர்க்கும் வேணும். நான் எந்த வேலைக்கு போக மாட்டேன், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு அடம்புச்சின்னு துணிச்சலா படிங்க. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச டிஎன்பிசி கூட ஒரு நாள் தலை வணங்கி உங்களுக்கு ஆர்டர் காப்பி தரும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.